திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி திருக்கணித முறைப்படி ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கும், கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் பயிற்சியாகிறாங்க. இந்த பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் மட்டும் நம்ம முதலே கொடுத்துருக்கோம். ஆனா இருந்தாலும் ஒவ்வொரு கிரகத்தை தொடும் பொழுது என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த 1.5 வருட காலங்கள் நான் சொல்லக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒரு 16-17 வருடங்கள் நான் ஜோதிட துறையில இருந்து உங்களுடைய குடும்பத்துல என்னென்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு, ஜோதிடர்கள் அதாவது ஜோதிடம் பார்க்க வரக்கூடியவர்கள் அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு, இந்த ராகு கேதுக்கள் எப்படி பங்கு கொடுத்து அவர்களுக்கு நல்லது கெட்டது இதெல்லாமே செய்யறாங்க அப்படிங்கிறது எல்லாமே என்னோட அனுபவத்துல நான் அதாவது சுயமா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தி வரும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். மீன ராசி மற்றும் மீன லக்னத்திற்குண்டான ராகு கேது பயிற்சியை பற்றி நம்ம பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு ராகு வருகிறார், 10க்கு 7.5 சனி வேறு இருக்குது, 7ஆம் இடத்துல கேது நிற்கிறார். இதனுடைய முழு வீடியோவுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது. இப்போது உங்கள் ஜாதகத்தில் பாவக ரீதியாகவும் கிரகங்கள் ரீதியாகவும் என்னென்ன பலன்களை கொடுக்குறார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 1 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராகு இருக்கக்கூடிய வீட்டில் இருந்தால் உங்களுடைய எண்ணங்களை கரெக்டாக வச்சுக்கணும். முதலே 7.5 சனி வந்த ஆரம்பத்திலே நிறைய பண இழப்பீடுகள் நிறைய நடந்திருக்கும். அப்போ ராகுவும் அந்த இடத்தில் வரும் பொழுது எண்ணங்களை சிதற விடாமல் ஒரே நேர்கோட்டு பார்வையில் கொண்டு போங்க. நிறைய நெகட்டிவாக தோணும், நிறைய நெகட்டிவாக பணம் இழப்பாகுதே, இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதே, வேறு ஏதாவது மூலமாக சம்பாதிக்கலாமா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே இந்த ராகு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பார். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதில் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ அவரே உங்களுக்கு 10ஆம் அதிபதியும் ஆகிறனால தொழிலில் அவமானங்கள், தொழிலில் ஒரு மன விரக்தி, அதற்கப்புறம் தொழிலில் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே குரு பகவான் கேது இருக்கக்கூடிய வீட்டில் இருந்தால் ஒரு தடை தாமதங்கள், என்னடா நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே போயிருமா, நிறைய இழப்புகள் சந்திச்சுட்ருக்கிறோமே அப்படின்னு ஒரு தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனால் ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு நிறையா விஷயங்களே கொடுத்துட்ருப்பார். அதே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியும் ஆகிறதுனால தொழில் தடைகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் இழப்புகள், தொழில் தடைகள், தொழில் முதலீடு போட்டு செஞ்சுருந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு லாபம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாமே நிச்சயமாக இந்த கேது பகவான் இருக்கக்கூடிய இடத்தில் குரு பகவான் இருந்தால் நிச்சயமாக செஞ்சு கொடுப்பார். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராகு இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பேச்சால் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். பேசினதுக்கு அப்புறம் தான் நாம் இப்படி பேசிட்டோமா அப்படிங்கிற யோசனை எல்லாமே அதற்கப்புறம் தான் அவருங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நம்மளாம் இப்படி பேசணும், எப்படி இப்படி பேசணுன்னே தெரியலையே, நம்ம இப்படி பேச மாட்டோமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாமே இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதே போல் அப்பா மூலமாகவும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவும் நிச்சயமாக பிரச்சனைகள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள்னால கூட பிறந்தவர்கள்கிட்டையும் குடும்ப ஒற்றுமையிலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் பிரிவினைகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதுவே அதே செவ்வாய் பகவான் உங்களுக்கு கேது இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் வெட்டொன்று துண்டு 2ன்னு பேசி அந்த பிரச்சனையவே முடிச்சிடுவாங்க. வேண்டவே வேண்டாம், எனக்கு இந்த குடும்பமே வேண்டாம், இந்த பூர்வீக சொத்தே வேண்டாம், இந்த சொத்துனால எனக்கு பிரச்சனையா, எனக்கு அதை முடிச்சு கொடுத்துருங்க, எனக்கு அப்பா உறவே வேண்டாம் அப்படின்னு கூட சொல்கிற அளவுக்கு எல்லாமே இந்த கேது பகவானும் ராகு பகவானும் ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அதனால் இந்த 1.5 வருடங்கள் பேச்சில் கவனமாக இருங்க, பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. அதே போல் கண்டிப்பாக பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக கையாண்டு கொண்டு போங்க. அடுத்து 3 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராகு இருக்கக்கூடிய வீட்டில் இருந்தால் அங்கே ராகு இருக்கக்கூடிய வீட்டில் சுக்கிரன் உச்சமாகிறார் மீனத்தில். அப்போ 3ஆம் அதிபதி உச்சமாகும் பொழுது நிச்சயமாக கடுமையாக முயற்சி செஞ்சு வெற்றி பாதையை நோக்கி போகக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிற அமைப்பு உண்டு. எதை செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும். ஆனால் தப்பான பாதையில் மட்டும் கொஞ்சம் கொண்டு போயிடாதீங்க. சகோதர ஒற்றுமை கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கண்டங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அதே சுக்கிர பகவான் உங்களுக்கு கன்னி வீட்டில் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், கேது இருக்கக்கூடிய வீட்டில் இருந்தால் அங்கே நீசமாகிறார். அப்போ 3ஆம் அதிபதி போய் அந்த இடத்துல நீசமாகி கேதுவோடு இருக்கும் பொழுது தைரியம் குறைவாக இருக்கும். எந்த விஷயத்தை செய்யும் பொழுது தடை தாமதங்கள் நிறையா இருக்கும். பலமுறை யோசிச்சு செய்ய வேண்டியதாக இருக்கும். என்னடா அது செய்யலாமா வேண்டாமா, செஞ்சால் ஏதாவது பிரச்சனை ஆயிருமா அப்படின்னு சொல்லி
மனக்குழப்பத்தை நிறைய ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதே போல் வண்டி வாகனங்கள், இரவு நேர பயணங்களை எல்லாமே கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்து 4 மற்றும் 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராகு இருக்கக்கூடிய வீட்டில் இருந்தால் புதன் அந்த இடத்துல நீசமாகிறார். அப்போ 4ஆம் அதிபதி நீசமாகி ராகு இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் நிச்சயமாக உடல் உபாதைகள் உண்டு, ஒரு ஆப்ரேஷன் உண்டு, ஆப்ரேஷன் மூலமாக அதிக விரய செலவுகளும் உண்டு. வீடு மன சொத்துக்கள் மூலமாக ஏதாவது விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அம்மாவுக்கு உங்களுக்கும் ஏதாவது ஒரு மனக்கசப்புகளோ மன பிரச்சனைகளையோ அவர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரிவினைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதே புதன் பகவான் கேது இருக்கக்கூடிய வீட்டில் இருந்தால் என்ன செய்வார்னு பார்த்துட்டிங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே கடுமையான கருத்து வேறுபாடுகள் கொடுப்பாரு, ஆனால் பிரிவினைகளை கொடுக்க மாட்டார். அதே போல் அம்மாவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்தாலும் பெரிய அளவுக்கு பிரிவினைகள் கொடுக்க மாட்டார். இந்த காலகட்டங்களில் வீடு வாங்கலாமா, சொத்து வாங்கலாமா, வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய தடை தாமதத்தை கொடுப்பார். அதே புதன் பகவான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீசம் வந்து உங்களுக்கு ராகு இருக்கக்கூடிய இடத்துல நீசமாகிறார். அதே புதன் பகவான் கேது இருக்கக்கூடிய இடத்துல உச்சமாகிறதுனால எதையுமே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். அடுத்தவங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராகு இருக்கக்கூடிய வீட்டில் இருந்தால் நிச்சயமாக உடல் உபாதைகள், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், விந்து அணுக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அஜீர்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நோயாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக கர்ப்பப்பை, இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதில் L1 L2 நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, சில அந்த எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, 6ஆம் இடம் அப்படிங்கிறது உத்தியோகத்தை சொல்கிறதுனால வேலை வாய்ப்புகள் ஒரு தடைகளாகவே இருக்கும். வேலை கிடைக்கும், ஆனால் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை அமையாது, அல்லது வேலையே கிடைக்காம வேலையில் பிரச்சனைகள் வர்றது, வேலையை விட்டுட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே இந்த சூரியன் ராகு இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே சூரியன் உங்களுக்கு கேது இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் ஒரு வேலையே செஞ்சாலும் அதில் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்காது. நீங்கள் கடுமையாக உழைச்சி அதில் அவங்களுக்கு ஒரு நல்ல கிரேடு வாங்கி கொடுத்தீங்கனாலும் கூட அதற்கு ஒரு நல்ல பெயர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. அல்லது வேலையே இல்லாமல் இருந்தீங்கனாலும் கூட இந்த 1.5 வருட காலங்கள் வேலைக்காக தேடி உங்களுக்கு ஒரு மன வேதனைகளும் மன உளைச்சலையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். நோயில் ரொம்ப கவனமாக இருங்க, நோய்க்காக அதாவது செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்து 11 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராகு இருக்கக்கூடிய வீட்டில் இருந்தால் நிச்சயமாக வெளியூர் வெளிநாடு பயணங்கள், தீர்த்த யாத்திரைகள், அதன் மூலமாக ஒரு சந்தோஷங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அதிக லாபத்தை கொடுத்து அதில் ஒரு ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதே சனி பகவான் கேது இருக்கக்கூடிய வீட்டில் இருந்தால் லாபம் வர்றதுக்கே ரொம்ப தயங்கி வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆன்மீக சுற்றுலா, நிறைய குருமார்களுடைய தொடர்பு, சனி கேது தொடர்பு ஏற்பட்டாலே ஒரு மன விரக்தி, தொழில் தடைகளை கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இன்ப சுற்றுலா யார் போவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சனி பகவான் ராகுவோடு இருக்கும் பொழுது போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ராகு இருக்கக்கூடிய இடத்தில் ராகு கேதுக்கள் இருந்தாலும், கேது இருக்கக்கூடிய இடத்தில் ராகு கேதுக்கள் இருந்தாலும் எண்ணங்களை சரியாக வைத்து கொள்ளுங்கள். அதே போல் குடும்பத்தில் பிரச்சனை, பிரிவினைகள் வரும், திருமணம் தாமதமாகும். திருமணம் வரன் வருதுன்னா பல முறை யோசித்து அந்த குடும்பம் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து செய்யுங்க. அது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து விடுவார் இந்த மீனராசிக்காரர்களுக்கு. இது ஜாதக ரீதியாக, கிரகங்கள் ரீதியாக, அதே போல் ராகு கேதுக்களை தொட்டு வரக்கூடிய கிரகங்கள் யாருடைய சாரத்தில் இருக்காங்க, என்ன டிகிரியில் இருக்காங்க, யாருடைய பார்வையில் இருக்காங்க, ராகு கேதுக்களுடைய பார்வைகள் என்ன, திரிகோண பார்வைகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 100% நம்ம அக்யூரட்டாக பலன்கள் எடுக்கலாம். அதுபோக தசாபுத்திகளும் ஒன்று இருக்குது. அந்த தசாபுத்திகள் ரீதியாக பார்க்கும் பொழுதும் இது என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம அக்யூரட்டாக பலன் எடுக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடியது 30 முதல் 50% நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இதை நீங்கள் பார்க்கும் பொழுது இதை கூட நீங்கள் சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க. இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 1.5 வருட காலங்கள் நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.